ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மசானம். ஒரு காரியம் ஒரு சம்பவம் நடக்குன்னா அது மகர ராசியோட சம்மந்தப்பட்டு தான் நடக்கும். ஏன்னா மகர ராசி நேயர்கள் காரியவாதிகள், கர்மவாதிகள். எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அங்கே மகர ராசி நேயர்கள் இருப்பாங்க. அது இறைவனால் பதிக்கப்பட்டது. இறைவனுடைய சிருஷ்டியில் மகர ராசிக்கு அந்த காரிய அனுகூலம் உள்ள அமைப்பு இருக்குது. அதனால் மகர ராசி நேயர்கள் செய்கிற காரியம் எல்லாமே ஒரு திருப்தி அடையும். ஒரு காரியம் நிறைவேற வேணும்னா அது மகர ராசிக்காரர்களுடைய மனது இருக்கணும். அந்த காரியம் நடக்கிற இடத்துல மகர ராசி நேயர்களுடைய சம்பந்தம் இருக்கும். சம்பந்தம் முழுமையாக கிடச்சிச்சின்னா அந்த காரியம் சீக்கிரம் நடக்கும். நான் நிறைய சம்பவங்களை பார்த்துருக்குறேன். ஒரு காரியம் தடங்கலாகிட்டே இருக்கும். ஒரு 4 பேர் செஞ்சு ஒரு காரியத்தை செய்வாங்க. நான் அந்த என்கிட்ட வருவாங்க, கேட்பேன், நீங்கள் 4 பேர் செஞ்சு ஏன் இவ்வளோ நாள் லேட் ஆகுது, அந்த ப்ராஜெக்ட்டு அந்த அமைப்பு ஏன் லேட் ஆகுது, ஏன் டிலே ஆகுது, ஏன் டயத்துக்கு முடிக்க முடியல அப்படின்னு விசாரித்து பார்த்தோம்னா அந்த 4 பேருமே வெவ்வேறு ராசியில் இருப்பாங்க. மகர ராசி அதில் வராது. அதனால் அவங்களுக்கு அந்த காரியத்தில் சில தாமதத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அதே மாதிரி நான் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் டக்கு டக்குன்னு முடியும். நான் ஃபீல்டு ஒர்க்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். நான் ஜோதிடராக இருந்தாலுமே சில நடைமுறை வாழ்க்கையில் சில வேலைகள்லாம் பார்த்துருக்கேன் நான். சரியா? அது என்னுடைய பன்முகத்தன்மை. நானும் நிறைய ப்ராக்டிக்கலாக சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன், சில வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறேன். ப்ராக்டிக்கலுங்கிறது என்ன, நம்ம வெகுஜன தொடர்பில் ஆளுகளை வச்சு செய்கிற காரியங்கள், தொழில்நுட்ப காரியங்கள். அப்படி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடியும். அப்போ உள்ள வேலையை அன்றைக்கே செஞ்சுருவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காரியம் முடிகிற காரியத்துக்கிட்ட போய் சம்மந்தப்பட்ட ஆளுகளை கேட்டோம்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஆள் இல்லைன்னா கூடுதலாக ஒரு ஆள் 2 பேர் மகர ராசியில் இருப்பாங்க. ஒரு 6 பேர் செஞ்சு காரியத்தை முடிக்கிறாங்க. சரியா? ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்படியே சொன்னோம்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒரு தெருவில் ஈபி போஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கு இப்போ தான் ஜேசிபி வந்திருக்கு, குழி தோண்டுறோம். டக்குன்னு குழியை தோண்டி போஸ்ட்டை ஊனி காங்கிரீட் போட்டு மூடிடுறாங்க. டக்குன்னு முடிஞ்சிருது. ஆரம்பிச்சு வருது, முடிச்சிடுறாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க. அந்த ப்ரெஸ்டெல்லாம் போட்டு போஸ்ட்டை ஊனி காங்கிரீட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டேயிங் ராடெல்லாம் போட்டு கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் முந்தி அப்படி கிடையாது. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடினா குழி தோண்டுவாங்க. கடப்பாறை மண்ணை வச்சு குழி தோண்டி அந்த போஸ்ட்டை நிப்பாட்டி அதுக்கு 2 பக்கம் இழுவை போட்டு ஜல்லி மணலை போட்டு மெத்தி, அப்புறம் அதுக்கு மேலே கல் வச்சு கட்டி உள்ளே காங்கிரீட் போட்டு அதை அப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. அப்படி சம்பவம் நடக்கும்போது, இதெல்லாம் நான் சொல்கிறது 2000 சொல்கிறேன். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த வேலையில் ஈடுபடுறவங்க காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா மதியம் ஒரு 3 மணிக்குள்ள வேலையை முடிச்சிடுவாங்க. நான் கேட்பேன், இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிருச்சு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஜோதிடத்தில் நேரம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பேன். நடைமுறையாக எப்படி இருக்குது, சில விஷயம் ஜோதிடத்தை நடைமுறையாக படுத்து பார்க்கணும். அதுக்கு ப்ராக்டிக்கலாக பார்ப்பேன் நான். அதுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் கெட்டிக்காரனாக இருக்காங்க பார்க்குறதுக்கு நான் அவங்ககிட்ட விசாரிப்பேன். மெனக்கிட்டு கேட்பேன், உங்கள் ராசி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஈபி தொழிலாளர்லேருந்து வந்த மின்சார வாரியத்திலிருந்து வந்த தொழிலாளரில் 2 பேர் 4-5 பேர் வேலை பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். கரெக்ட் 2 பேர் மகர ராசிம்பாங்க. மகர ராசி சார் அப்படிம்பாங்க. எனக்கு அப்போயே நான் மைண்டில் வச்சுக்கிருவேன். ஸோ அந்த வேலை வேகமாக முடியுதுன்னா மகர ராசி நேயர்களுடைய சம்மந்தம் இருக்குது. ஒரு காரியம் வேகமாக முடியுதுனால் மகர ராசி நேயர்களோட சம்மந்தம் இருக்குது. அப்பேற்பட்ட மகர ராசி ரொம்ப ஒரு கர்மத்துக்கு முக்கியமான ராசியாக இருக்குது. அணுவு ரீதியாக உணர்ந்திருக்கேன் நான். இதே மாதிரி மற்ற ராசி நேயர்களையும் பார்த்துருக்கேன். நான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கிறேன். சில காரியங்கள் இப்போ சமையல் வேலைன்னா நான் கல்யாணம் வீட்டுக்கு போனேன்னா சமையல்காரர்கிட்ட கேட்பேன், நீங்கள் என்ன ராசி கேட்டால் ஒரு விருச்சிக ராசிம்பார், இல்லை மேச ராசிம்பார். விருச்சிக ராசி மேச ராசினா சமையல் நல்லா வரும். ஏன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட ராசி, செவ்வாயோட அணுக்கரம் இருக்கும். இதை நிறைய நான் உணர்ந்திருக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே அந்த தொழில் ரீதியாக அந்த ராசி நேயர்கள் நல்லா ஒரு சாதனையாளராக இருப்பாங்க, நல்லா அதுக்கு இணக்கமாக இருப்பாங்க. ஓகே நேயர்களே, இப்போ மகர ராசியை பற்றி தான் பேச போகிறேன். நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்லிட்டேன். ஆனால் உங்கள் ராசியை பற்றி தான் பேசியிருக்கிறேன், பெருமையாக தான் பேசியிருக்கிறேன். ஸோ மகர ராசி நேயர்கள் காரியவாதிகள். ஒரு காரியம் நடக்கிற இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும், இவங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு பெருமைப்பட்டுக்கலாம். இப்போ மகர ராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது. நான் வீடியோ போட்டேன், குரு பயிற்சிக்கு போட்டிருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. 170 மார்க் கொடுத்துருக்குறேன். ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கிறேன். சரியா? நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி 1/5/2024 இருந்து 11/5/2025 வரைக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இதில் குருவுடைய நிலைப்பாடு அப்பப்போ சில மாற்றங்கள் உட்படும். அப்பப்போ ரிவைஸ் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வருங்காலத்தில் அப்டேட் பண்ணுவேன். இப்போ சொல்லுவாங்களே, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிம்பாங்க. குருனா யானை தான், குருவுடைய வாகனமே யானை தான். அதனால் அந்த யானையில் வரைகிற குரு பின்னாடி நல்ல பலன்களை கொடுக்குறாரு மகரத்துக்கு. அதுக்கு முன்னாடி போத நல்ல நிலைமைக்கு வந்துட்டார்.
19/4/2024 சித்திரை 6ஆம் தேதி புதன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உபசன ஸ்தானத்தில் காரிய வெற்றி ஸ்தானத்தில் புதன் வந்து உதயமாயிட்டார். அங்கேயும் காரியம் தான் வருது. 3ஆம் இடம் காரியம், அதாவது ஒரு மனிதன் செய்கிற காரியத்துடைய ஆரம்பகட்ட நிலையை குறிக்கிற இடம் 3ஆம் இடம். ஆரம்பகட்ட நிலை அதை சொல்லுவாங்க, ஒரு காரியத்தில் சொல்லுவாங்க, அந்த காரியத்தில் ஆரம்பகட்ட நிலை எப்படிங்க இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன், ப்ரிலிமினரி சர்வே அப்படிம்பாங்க. ப்ரிலிமினரி ஒர்க் ஆரம்பகட்ட வேலைகள், அதுக்கடுத்து பெர்மனண்ட் ஒர்க். அந்த ஆரம்பகட்ட வேலைகள் நல்லபடி நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், அடுத்து நடக்கிற வேலைகள் வந்து சிறப்பாக நடக்கும். ஸோ அந்த ஆரம்பகட்ட வேலைகள் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து ஆரம்பகட்ட வேலைகளுடைய வெற்றியை குறிக்கிற இடம். அதுக்கு 7ஆம் இடம் 9ஆம் இடம் வந்து மகா வெற்றியை கொடுக்குற இடம். சரியா, வெற்றியில் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற இடம் 9ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம். ஸோ 3ஆம் இடம் வந்து இப்போ உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்குற ஆரம்பகட்ட நிலையில் உள்ள இடம். அங்கே வந்து புதன் உதயமாயிட்டார். புதன் ஒரு முக்கியமான கிரகம், மகர ராசிக்கு வேண்டிய கிரகம். மகர ராசிக்கு நல்ல செய்கிறதில் 2வது உள்ள கிரகம். உங்கள் ராசிநாதன் கூட ஒரு பாவ கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. மகர ராசிக்கு வந்து சனி பகவான் பாவ கிரகம் தான். அவர் சில நன்மைகளை செஞ்சாலுமே நல்ல விதமான பலன்களை கொடுக்குறதுல வந்து கெட்டிக்கார கிரகம் வந்து சுக்கிரனும் புதனும். அதில் புதன் வந்து 2வது கிரகமாக வராரு. நம்ம ஸ்கூலில் சப்ஜெக்ட் எடுப்பாங்க, 5 சப்ஜெக்ட் இருக்கும், 5 டீச்சர் எடுப்பாங்க. அதில் 2 டீச்சரை நமக்கு பிடிக்கும். எல்லாருமே அதை கடந்து வந்திருப்பீங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தமிழ் வாத்தியாரை நிறைய பேருக்கு பிடிக்கும். தமிழ் ஐயான்னு ரொம்ப பேர் பிடிப்போம். அதுமாதிரி தமிழ் அம்மாவை ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து தாய்மொழி சம்மந்தப்பட்டு பாடம் எடுக்கிறதுனால அவங்க மேலே எல்லாருக்கும் பிரிப்பு இருக்கும். கணக்கு வாத்தியாரை ரொம்ப பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அவர் கரெக்டாக இருப்பார். அதுமாதிரி சோசியல் சயின்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. இப்போ தான் சோசியல் சயின்ஸ்னு வந்துருச்சு. நான் படிக்கும்போது தான் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி தான், வரலாறு என்று புவியியல். மேக்ஸிமம் அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி எடுக்கிற டீச்சர்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து அந்த சப்ஜெக்டே வந்து ஸ்டோரியாக தான் இருக்கும், கதை சொல்லிட்டு கொஞ்சம் உதாரணத்தோடு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை நம்ம இயற்கையாகவே அவங்களை பிடிச்சிரும் நமக்கு. ஸோ அந்த தமிழ் அம்மாவையும் தமிழ் டீச்சர் தமிழ் பண்டிட்டையும் அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி எடுக்கிற டீச்சரையும் நமக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்ம காலத்தோடு ஒட்டி சில கருத்துக்களை சொல்லுவாங்க. ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி மகர ராசிக்கு வந்து சுக்கிரனும் புதனும் இயல்பாகவே 2 கிரகங்களும் நல்ல செய்கிற கிரகங்கள். அதில் புதன் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு, நல்ல அமைப்பில் இருக்கிறாரு, உதயமாயிருக்கிறாரு. உதயமாயி 7/5/2024 வரைக்கும் இருக்கிறாரு. மே 7ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் நீச வக்கர உதயம் அடைஞ்சிருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். ஒரு கிரகம் நீச வக்கரமாகி உதயமாகிறது நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துல புதன் இருந்தாலே கபடியாக இருப்பீங்க. அதாவது இப்போ இந்த 8% எப்படி இருப்பீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக செஞ்சுருவீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க, அப்படி போட்டு இப்படி வந்துடுவீங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருப்பீங்க. அந்த அமைப்பெல்லாம் இப்போ உங்களுக்கு சாத்தியப்படும். சரியா, உங்களோட செயல்பாடே வித்தியாசமாக இருக்கும், சுழுக்கெடுத்த மாதிரி இருப்பீங்க. சரியா, நல்லா இருக்கும். அது அந்தந்த கிரகங்கள் வந்து அந்தந்த நேரத்துக்கு பொசிஷனுக்கு வரும்போது நம்மளுடைய செயல்பாட்டில் வந்து சில மாற்றங்களை நமக்கே தெரியும். நம்ம மாதத்தில் 30 நாள் இருக்குது, 30 நாள் நம்ம எனர்ஜியாக இருக்க மாட்டோம். சில நாளில் தான் எனர்ஜியாக இருப்போம். அது மாதிரி மனிதனுக்கும் சில நாளில் சில நேரங்களில் தான் சில எழுச்சிகளே இருக்கும். ஒரு இன்ப துன்பங்கள் அனுபவிக்கணும் எண்ணம், ஒரு சினிமாவுக்கு போகணும், நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடணும், மனைவியை கூட்டிகிட்டு வெளியே போகணும், இல்லைன்னா மனைவி கூட சந்தோஷமாக இருக்கணும். இப்படி சில எண்ணங்கள்லாம் மனசில் தோணும்போது அது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போய் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். உங்களால் பார்க்க முடியாது. நான் ஜோதிடன்ற முறையில் சில இதை பார்ப்பேன். நான் அன்றைக்கி தேதி கரெக்டாக இருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட ராசிகளுக்கு அது கரெக்டாக இருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட ராசிகள் அதை அனுபவிப்பாங்க. இன்பம்னா அனுபவிப்பாங்க, கஷ்டம்னா அதை ஃபீல் பண்ணுவாங்க. சரியா, அது இருக்குது. இன்ப துன்பங்கள் வந்து எல்லாமே கிரகத்தோட அமைப்பு பொறுத்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது புதன் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இது மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் தர்க்கத்துக்கு உள்ள கிரகம். வாதம், தர்க்கம், வாதம், எதுகை மோனை, இப்படி எல்லாம் வேணால் சொல்லலாம். பேச்சு, படிப்பு, அறிவு, புத்திசாலித்தனம், கணக்கு, அரசியல், கணிதம், சாஸ்திரம், வேதம், வியாபாரம், இப்படி நிறைய சொல்லலாம். எல்லாத்துக்குமே புதன் தான். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற மகர ராசினியர்களுக்கு இப்போ வந்து சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த அமைப்பெல்லாம் புதன் கொடுப்பாரு. புதன் ஆதிபத்திய விஷயத்தை எடுத்துட்டோம்னா 6ஆம் இடம், உங்களுக்கு 6ஆம் இடம் வந்து வழுக்குது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகம் வந்து பொதுவாக எந்த உத்தியோகம் இருந்தாலும் நல்லபடியாக தான் இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து நல்ல காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். அதுபோல் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. புதன் சுக்கிரனால 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து காரிய அனுகூலம் நல்லாயிருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும். இல்லையே சகோதரன் சகோதரி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். குரு ஒரு பலன் உங்களுக்கு மே 1ஆம் தேதியிலேருந்து பலன்களை கொடுக்கறதுக்கு முன்னாடியே புதன் அதை ஆரம்பிச்சிடுறாரு. புதன் ஆரம்பிக்கிறாரு, அதை வந்து செவ்வாய் வழி நடத்துகிறாரு. செவ்வாய் எப்போ இருந்து சார் வழி நடத்தினார் அப்படின்னா, வருகிற ஏப்ரல் 22, இந்த 2 நாள் தான் இருக்குது. 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போட்டாருன்னா சூப்பராக இருக்கும். சரியா, அருமையான அமைப்பை கொடுப்பார் செவ்வாய். 1.5 மாத காலத்துக்கு நல்ல அமைப்பை கொடுப்பார். அடுத்து சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏப்ரல் 24ஆம் தேதி 4ஆம் இடத்துல சுக்கிரன் அருமையான அமைப்பை கொடுப்பார், திக்பலம் அடைவார்.
திக்பலங்கிறது வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்தால் தான் திக்பலம். ஆனால் கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் வருது நல்ல அமைப்பு தான். ஏன்னா தான் விட்டே பார்ப்பார். மேசத்துலேருந்து துலாமை பார்க்குறது சூப்பர். ஸோ மகர ராசிக்கு வந்து ஒரு பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பீடியாக போட்டுட்ருக்கிறேன். அது ஒரு வாரத்தில் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் ஜோதிடர் முறையில் கொஞ்சம் சொல்லி சொன்னால் தான் அதில் எதுவாக இருக்கும், இலகுவாக இருக்கும். எடுத்தோடனே படக்குன்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போக முடியாது. ஜோதிடம் வந்து ஒரு வரி பாதை அல்ல, ஒரு வரியில் பதில் சொல்லிட்டு போக முடியாது. ஸோ செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு 4 பேருமே நல்லா இருக்கிறாங்க மகர ராசிக்கு. அடுத்தடுத்து இருக்காங்க. மீனம், மேசம், ரிஷபத்தில் குரு போயிடுவார், மேசத்துக்கு புதன் வந்துடுவார், மேசத்துக்கு சுக்கிரன் போயிடுவார், மீனத்தில் செவ்வாய் இருப்பார். ஸோ மீனம், மேசம், ரிஷபம் உங்கள் ராசிக்கு 3, 4, 5 தைரிய வீரிய காரியஸ்தானம், சுகஸ்தானம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுதுங்க. மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சரியா? ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதிக்கு அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டார் புதன். புதன் வந்து உதயமாகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான அமைப்பு. 6 கூடையவன், அடுத்து 9 கூடையவன், பாக்கிய ஸ்தானாதிபதி அவர் தான். நல்லாயிருக்கும். தாப்பு நிலை உறவு நல்லாயிருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருங்க. மனதுக்கு ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கும். அதுபோக வந்து பௌர்ணமி சந்திரன், சித்ரா பௌர்ணமி ஒட்டி சில யோகங்கள் வருது. அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை நோக்குறாரு. சரியா? 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4இல் சூரியன், 10இல் சந்திரன். அருமையான அமைப்பு. அந்த சந்திராதி யோகத்தில் இந்த கிரகங்கள்லாம் வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு 3, 4, 5ஆம் இடங்களில் சந்திரனுடைய பார்வை விழுது. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு வர யோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு நான் அடுத்த வீடியோவை தனியாக போடுறேன். ஏன்னா அதோடைய கொஞ்சம் பலால் பலங்கள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ புதனை பற்றி நம்ம பார்த்துருவோம். புதன் 3ஆம் இடத்துலேருந்து நல்ல அமைப்பை கொடுக்குறாருங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். தகப்பன் வழி பிரச்சனைகள் எது இருந்தாலுமே உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். தகப்பன் வழி பஞ்சாயத்து, இட பிரச்சனை, மனப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனை இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். தொழில்நுட்பமாக இருக்கும். புதன் ஒரு தொழில்நுட்ப கிரகம். அதனால் தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு நல்லா இருக்கும். பாலிடெக்னிக், ஐடிஐ படித்தவர்கள் நல்லபடியாக இருக்கும். கைத்தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கிறீங்க. நீங்கள் பண வசதியோடு இருக்கிறீங்க. சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதர விஷயம் நல்லா இருப்பாங்க. மந்திரம் கால், மதி முக்கால், தந்திர மந்திரமாக இருப்பீங்க. எந்த காரியத்தை எப்படி செய்யணும், ஆடுற மாட்டை ஆடி கிடப்பீங்க, பாடுற மாட்டை பாடி கிடப்பீங்க. மதிநுட்பமாக இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அதாவது செயலை காட்டிலும் சிந்தனை அதிகமாக இருக்கும். அதாவது இது சொல்லுவாங்கள்ல, வீச்சை காட்டிலும் பேச்சு நல்லாயிருக்கும். பேசியே காரியத்தை மடக்கிடுவீங்க. உட்காந்த இடத்துலேருந்து உலகத்தை ஆளுவீங்க. அதாவது எப்படின்னா அந்த அமைப்பை புதன் கொடுப்பாரு. புதன் வந்து ஒரு நின்று நினைச்சு விளையாடுற கிரகம். ஏன்னா மதிக்குள்ள கிரகம். அவன் வந்து பயங்கரமான புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு. சரியா? புதன் வலுத்தவங்க வந்து ரொம்ப ஒரு மாயஜால வித்தையெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா அவங்க வந்து தந்திர மந்திரம்லாம் அறிஞ்சிருப்பாங்க. புதன் அதுக்குள்ள கிரகம். அதனால தான் விஷ்ணுவுடைய அம்சமாக புதனை பார்க்கப்படுகிறது. விஷ்ணு பார்த்திங்கன்னா காக்கும் கடவுள் தான். பொதுவாக காக்கும் கடவுளுக்கு தான் வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதாவது ஒரு குழந்தை பிறக்குன்னா அது வந்து பிரம்மாவுடைய படைப்பு. பிரம்மா தான் படைக்கிறாரு. சிவன் வந்து அழிக்கிறாரு, அதை எடுத்துடுறாரு. உயிரை எடுக்கிறது சிவனுடைய அமைப்பு தான். அழிக்கும் கடவுள் சிவன் தான். காக்கும் கடவுள் தான் பெருமாள், விஷ்ணு. காக்கும் கடவுள்னால் ரொம்ப கமிட்மெண்ட் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது இறுதி காலம் வரைக்கும் அதுக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பொறுப்பாளி வந்து பெருமாள் தான். அதான் நாராயணா அப்படிங்கிறோம். நடப்பதெல்லாம் நாராயண செயல் அப்படிங்கிறோம். அந்த பெருமாளுடைய அம்சம் தான் புதன். ஸோ புதன் வந்து இந்த நெளிவுசுருவான கிரகம். எப்படி மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து எப்படிலாம் தந்திர மந்திரங்களை செஞ்சு அந்த பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றினாரோ அது மாதிரி புதன் எல்லா வேலையும் செய்வார். சரியா? அறிவுக்கு வேலை கொடுப்பார். சூழ்ச்சி, அறிவு, ஆராய்ச்சி எல்லாத்துக்குமே வந்து புதன் தான். அந்த புதன் வந்து 3ஆம் இடம் காரிய விரை சாணத்தில் இருக்கிறதுனால நல்ல சூழ்ச்சிக்காரனாக இருப்பீங்க. எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வட்டம் போட்டு வாழ்வீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புத்திர பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 5க்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடத்தை 3ஆம் இடத்துலேருந்து புதன் சுக்கிரன் கூட சேர்ந்து பார்க்குறதுனால நல்ல அமைப்பாக இருக்கும். சரியா? உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதி யோகமும் வலுப்படுது. 9, 10 கூடியவர்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதில் 9 கூடியவன் வந்து உதயமாக இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதிங்கிற கோடீஸ்வர யோகம் நல்லா தாங்க இருக்குது. அதுபோக இவர்கள் வீடு கொடுத்த குரு பகவானும் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. பரணிச்சாரத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்துல அங்கே போய் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட ரிஷபத்துக்கு போன மாதிரி தான். இன்னொரு 10 நாளில் போயிடுவார். ஸோ அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் இப்படி நல்லது நடக்கும்போது எல்லா கிரகங்களும் நல்ல விதமாக இருக்குங்க. நம்ம சொல்லும் போதே பாயிண்ட்ஸ் அடுத்தடுத்து நல்லபடியாக வரும். ஸோ இதிலேருந்து சொல்கிற செய்தி என்னென்னா, மகர ராசிக்கு வந்து 7.5 சனியிலேருந்து ஒரு பெரிய மாற்றம். ஒரு 6.5 வருஷம் கழித்து உங்களுக்கு பெரிய மாற்றம் வருதுங்க. 6.5 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான வருஷம். 6.5 வருஷம் தாண்டிட்டீங்க. 7.5 சனியில் வந்து 6.5 வருஷம் தாண்டிட்டீங்க. இன்னும் 1 வருட காலம் இருக்குது. வருகிற மார்ச் 23 வரைக்கும் 7.5 சனி இருக்குது. அதுக்காங்கிட்ட ஒரு 6 மாதம் தோசை நிறுத்தி இருக்கும். ஸோ மகர ராசி நேர்களுக்கு 7.5 சனிங்கிறது ஒரு பெரிய சிறையிலிருந்து வெளியே வரணும்னா முழுமையாக 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே முழுமையாக உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் முழுமையாக வரணும்னா அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆகணும்.
முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அந்த ஒரு சுற்று முடிஞ்சிடும். அதுக்கடுத்து 30 வருஷம் கழிச்சு தான் அந்த அமைப்பு வரும். சரியா? இப்போ ஒரு 30 வயசில் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு 60 வயசில் தான் இனிமேல் வந்து ஏழரை சனியோடைய தாக்க ஆரம்பிக்கும். ஓகே, அப்புறம் அதை பற்றி வேணால் ஒரு நாள் விரிவாக சொல்கிறேன் நான். சரியா? அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் அதில் வந்து 6 வருஷம் கழிச்சிட்டிங்க. சரியா? இந்த சுற்றில் வந்து 6 வருஷம் கழிச்சிட்டிங்க. 6 வருஷம் கழித்து கிரக நிலையெல்லாம் நல்ல அமைப்பில் வர்றதுனால ஒரு மாற்றம் நல்லா தெரியும். சரியா? மாற்றம் தெரியும். மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக தான் இருக்குது. மாற்றம் உருவாக போகிறது. ஓகே, அந்த மாற்றத்துக்கு புதன் வந்து வித்திடுகிறார். உடன் பிறந்தவர்களால் நிறைய உதவி இருக்கும். சரியா? அவங்களால நல்ல ஒரு ஹெல்ப் இருக்கும். ஆசபாசமாக இருப்பீங்க. தமிழ் ஆர்வம் நல்லபடியாக இருக்கும். தமிழ் படித்த டீச்சர்ஸ், தமிழ் பண்டிட்டு, இலக்கியம் படித்தவர்கள், கவிதை பாடுறவங்க, கவிதை எழுதுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் புதன் மிகச்சிறப்பாக செய்வார். ஏன்னா தாய்மொழிக்கு வந்து புதன் தான் வருவார். நீங்கள் எந்த தாய்மொழியில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த தாய்மொழிக்கு உள்ள கிரகம் வந்து புதன் தான். சரியா? அதுபோல் பர்டிகுலராக தமிழுக்கும் அவர் தான் வருவார். சரியா? வித்வான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பண்டிட் வித்வான் எல்லாத்துக்குமே புதன் தான். ஓகே நேயர்களே, இப்போ மேற்கொண்டு கூடுதலாக பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 6, 10 கூடைவன் வந்து 3ஆம் இடத்துல உதயமாகிறதுனால நீண்ட தூர பயணம் இருக்கும் உங்களுக்கு. நீண்ட தூர பயணம்னா வெளிநாடு இல்லை வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த பயணம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வருங்காலத்தில் முக்கியமான காரியங்களாக நடக்கும். எல்லாமே ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஒரு விரைவான முன்னேற்றம் இருக்கும். அதாவது படாப்பட்டு சொல்லுவாங்கள்ல, ஃபாஸ்ட்டு, துரிதமாக இருக்கும். உங்களோட முன்னேற்றம் வந்து படபடன்னு இருக்கும். சரியா? ஒரு வேலையை வந்து வேகமாக செய்வீங்க, மலமலன்னு செய்வீங்க, தடையின்றி செய்வீங்க. அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வளர்ச்சி வந்து வேறு பாதையில் போகும். சரியா? உங்களோட திட்டம் வியூகம் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியில் நிறைய கிடைக்கும். சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு நிலைக்கு ரீச் ஆவீங்க. நல்ல லாபத்தையும் பார்ப்பீங்க. இந்த நேரம் நல்ல பணம் சம்பாதிக்கிறதோட பணத்தையும் சேமிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மகர ராசினியர்கள் பணம் ஓரளவு தாராளமாக வந்துச்சுன்னா சேமிங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சேமிங்க, பணத்தை விட்டுறாதீங்க. காதல் நல்லபடியாக இருக்கும். காதல் பண்ணுறவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். மகர ராசி காதலர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புதன் உதயமாகும்போது உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் உள்ள ஒருங்கிணைப்பு நல்லாயிருக்கும். இன்டகிரேஷன், கணவன் மனைவி 2 பேரும் மனதாலும் உடலாலும் ஒற்றுமையாக இருப்பீங்க. சரியா? தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்த போதிலும் சளி இருமல் பிரச்சனை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சளி இருமல் சின்ன பிரச்சனை தான் இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது. சரியா? சிறப்பாக இருக்குது. இப்போதைக்கு வந்து சிவநாமத்தை சொல்லுங்கள். ஓம் சிவாய நமக சொல்லுங்கள். ஏன்னா சனியும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் அந்த காலபைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த வழிபாடு பண்ணுங்கள். சரியா? செவ்வாய் மாறிடுவார். 22ஆம் தேதி மாறிட்டார்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக மாறும். சரியா? அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் மகரத்துக்கு வந்து குருபெயர்ச்சி போட்டேன். அந்த குருபெயர்ச்சி வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு துணையாக இந்த வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோ நான் இன்றைக்கி போடணும்னு எனக்கு நினைப்பே இல்லை. திடீர்னு தான் போட்டேன். ஏன்னா பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது அந்த அந்த அட்டாச்மெண்ட்டை கூட இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது புதனுடைய வக்கரத்தை பார்த்தேன். அதை நோட் பண்ணும்போது சரி மகர ராசிக்கு வந்து வீடியோ போட்டுருவோம், இந்த தகவலை தெரியப்படுத்துகிறோம், அதனால போட்டேன். படிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கனால, வித்தியாகாரன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கனால படிக்கிற மாணவர் நல்லா இருப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. உயர்களும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் தேதிக்கு மேலே புதன் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரனும் அதுக்கு முன்னாடி போயிடுவார். ஏப்ரல் 24 போயிடுவார். இன்னும் 3 நாள் கழித்து 4 நாள் கழித்து சுக்கிரனும் 4ஆம் இடத்துக்கு போகிறது வந்து கூடுதல் சிறப்பு தான். 4ஆம் இடம் ரொம்ப வலுப்பெறும். சரியா? நான் அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ தொடர்ந்து விட்டு போடுறது காரணம் என்னென்னா அந்தந்த கிரகத்தோட ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மகர ராசியில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பீங்க, பலதரப்பட்ட வேலை பார்ப்பீங்க. இப்போ புதனை பற்றி போடுறோம்னா புதனுடைய காரகத்துவம் நான் ஏற்கனவே சொன்னேன், வரிசையாக சொன்னேன். அது அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக படிக்கிற மாணவர்கள், ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க, ஜோதிடர்கள், வியாபாரம் பண்ணுறவங்க, பேசி பிழைக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் டெய்லரிங் வேலை, ஓவியம், ஆடல் பாடல், இப்படி திரைப்படம், இதில் இருக்கிறவங்கலாம் கிட்டத்தட்ட புதனுடைய காரகத்தில் தான் வருவாங்க. சரியா? இவங்களுக்கெல்லாம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து அவருடைய ஆதிபத்திய விசேஷம் 6ஆம் இடம், 9ஆம் இடம். 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பிடிப்பு இருக்கும். வேலைக்கு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. அதுமாதிரி வேலை தேடுறவங்களுக்கும் ஒரு சாதகமான காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 9ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், பாக்கியஸ்தானம், மகாலட்சுமி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. சரியா? அருமையான அமைப்பு. அதுபோக
சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த லட்சுமி நாராயண யோகம், லட்சுமிங்கிறது சுக்கிரன், நாராயணங்கிறது புதன். ஸோ அந்த லட்சுமி நாராயண யோகமும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பரிபூர்ணமாக இருக்குது. என்ன அங்கே ராகு கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா ராகு ஒரு பாவக்கிரகம் அல்லவா, ஜோதிடத்தை எதை சொன்னாலும் கரெக்டாக சொல்லணும். உங்களை திருப்திப்படுத்தணும்னு ஜோதிடம் சொன்னேன்னா நான் ஜோதிடம் சொல்லலைன்னு அர்த்தம், மகர ராசி நேரில் திருப்திப்படுத்துறேன்னு அர்த்தம். ஸோ என்றைக்குமே நான் உங்களை திருப்திப்படுத்துறேன்னு பலன் சொல்ல மாட்டேன், சாதகம் பாதகம் சரிவிதமாக சொல்லிடணும். இப்போ 3ஆம் இடத்துல இவ்வளோ அற்புதங்கள் நிறைய நடந்தாலுமே அங்கே ராகுன்னு ஒரு சர்ப்பம் இருக்குது, சரியா? ஆனால் அவர் இருந்தாலுமே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய பாதகம் இருக்காது. ஏன்னா 3ஆம் இடம் வந்து உபயசேன ஸ்தானம், உபயசேன ஸ்தானத்தில் ராகு இருக்கலாம். மீனத்தில் ராகு இருக்குது ஒரு வரைக்கும் நல்லதான். ஏன்னா மீனம் வந்து ஒரு நீர் ராசி, நீர் ராசியில் ஒரு பாம்பு இருக்கலாம். பாம்பு வந்து தண்ணியில் இருக்கும்போது நல்ல இயல்பான நிலையில் தான் இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காது, சரியா? தரையில் இருக்கும் பூமியில் இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக ஃபோர்ஸாக இருக்கும். நீரில் இருக்கிற பாம்பு வந்து ஓரளவு வந்து அந்த வேகத்தை குறைச்சி தான் இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கும்போது தான் அது ரொம்ப ஃபோர்ஸ் ஆகும், சரியா? ஏன்னா நெருப்புக்கும் பாம்புக்கும் பிடிக்காது, அது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தன்னை பாதுகாக்கணும்னு அது ரொம்ப ஒரு இதெல்லாம் எடுக்கும். அதனால தான் சிம்மம் மேசத்தில் இருக்கிற ராகு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பார். ஏன்னா 2 ராசியுமே நெருப்பு ராசி. தனுசு ராசியில் இருக்கிற ராகு ஓரளவு நல்ல பலன் கொடுப்பார். ஏன்னா அது குரு வீடு இருக்கிறதுனால ஓரளவு அந்த இது கட்டுப்பட்டு இருக்கும். ஓகே, அதை ராகுவை பற்றி பேசும்போது அதை போவோம், ஸ்கிப் ஆக வேண்டாம். இப்போ வந்து ராகு 3ஆம் இடத்துல இருந்தாலுமே ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஓகே நேயர்களே, இப்போ வந்து புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சரியா? வித்தியாகாரகன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. புத்திசாலியாக இருப்பீங்க, எல்லாத்தையும் பகுத்தாந்து பார்ப்பீங்க, பகுத்தறிவாளையாக இருப்பீங்க. அதனால் நேரில் எந்த ஒரு காரியத்தையும் பிரித்து பார்த்து செய்கிறதுனால உங்களுக்கு நல்லது கிட்டது நல்லா தெரியும். அதை வந்து உங்களுக்கு புதன் நல்லபடியாக கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீங்க, சிறப்பாக இருக்குங்க. மகர ராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலம் பிறந்துருச்சு, ஒரு பொற்கால வாழ்க்கை கிடைக்குது. அதுபோக உங்களோட தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். குரு திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே குரு பயிற்சியில் சொல்லியிருக்கிறேன். சனி திசை நடக்கிறவங்களுக்கு மத்தியமான பலமாக தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து குரு சாரத்தில் போகிறதுனால ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது ராகு திசையும் இப்போதைக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரம் புதன் சம்மந்தப்பட்ட ராகு இருக்கிறதுனால ராகு திசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து மீனத்துக்கு போய் செவ்வாய் போயிடுவார். ஸோ செவ்வாய் போகிறது வந்து நல்லா இப்போ பார்க்கப்பட மாட்டாது. அதாவது மகர ராசிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ராகு தசா நடக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாயும் ராகும் 3ஆம் இடத்துல இருக்கிறது சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் ராகு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் வேணால் அந்த தசாபுத்திக்கு வேணால் வீடியோ போடுறேன். தசாபுத்தியை வந்து கோச்சாரத்தில் கம்பேர் பண்ணி பலன் சொல்லணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் தசாநாதனும் புத்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும். இது ஒரு பார்ட்டு. அது போக அவங்க ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்காங்களோ அது ஒரு பார்ட்டு. ஸோ 2 பார்ட்டையும் சேர்த்தோம்னா உங்களுக்கு வந்து பலன் கிடச்சிரும். இப்படி தான் பிரித்து தான் சொல்லணும். ஏன்னா அந்த கிரகம் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகம் தான் இப்போ சுற்றிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு வயசு வந்து ஒரு 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 50 வயசு ஆகுதுன்னா வந்து நீங்கள் 74 பிறந்திருப்பீங்க. 74 பிறக்கும்போது ராகுவும் செவ்வாயும் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கணும், ஜனன ஜாதகத்தில் பார்க்கணும். நீங்கள் மகர ராசியில் ஒரு லக்கண ரீதியாக பிறந்திருப்பீங்க. அந்த லக்கண ரீதியாக மத ராகு யோகரா லக்கண ரீதியாக எந்த வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து இப்போ செவ்வாய் போய் ராகுவோட சேர்றதுனால செவ்வாய் வந்து அந்த லக்கணத்துக்கு பாவரா சுபரா அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு. இப்போ 2 பேரோட இணைப்பு கிட்டத்தட்ட 45 நாட்கள் ராகு செவ்வாய் இருப்பாங்க. அந்த இணைப்பு உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குது? அந்த 2 கிரகங்களும் இப்போ மீனத்தில் இருக்க போகிற 2 கிரகங்களும் ஆல்ரெடி மீனத்தில் ராகு இருக்கிறாரு, செவ்வாய் போகிறாரு. ஸோ மீனம் சம்மந்தப்பட்ட 2 கிரகங்களும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும், சரியா? ஒரு 1.5 மாதத்துக்கு பலன் இருக்கும், அதுக்கு ஒரு மாறும், சரியா? இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு வந்து ஜனன ஜாதகம் அமைப்பு, தசாபுத்தி அமைப்பு, அதுபோல் கோச்சார அமைப்பு, இந்த மூணும் வந்து ஒன்றாகி நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா ரொம்ப பீக்காக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க, செமையாக இருப்பாங்க, அமோகமாக இருப்பாங்க, ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க. அது ஜனன ஜாதக அமைப்பு, தசாபுத்தி அமைப்பு, கோச்சார அமைப்பு 3மே கை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பாக இருக்கும். இதில் 3ல் 2 கை கொடுத்துச்சுன்னா எபோ ஆவரேஜாக இருப்பாங்க. 3ல் 2 விழுந்துருச்சு அப்படின்னா ஓரளவு வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும், வாய்க்கும் கைக்கும் நல்லாயிருக்கும். 3 விழுந்துருச்சு, 3மே சரியில்லை, ஜனன ஜாதகம் சரியில்லை, தசாபுத்தி அமைப்பும் சரியில்லை, கோச்சார அமைப்பும் சரியில்லைன்னா ஆள் மட்டாக தான் படுத்துருவாங்க. அவங்க தான் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க, என்னையா நீ சொல்லிகிட்டே இருக்கேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் ரோட்டோரமாக இருக்கிறேன், நான் உயிர் வாழவா வேண்டாமா? எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிப்பேன். எனக்கே சில கமெண்ட்ஸை படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். மனித வாழ்க்கையில் சகஜம்தான், சரியா? உயிர் வாழணும் ஒருத்தர் கேட்குறாரு, நான் உயிர் வாழவே வேஸ்ட்டு, நான் உயிர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. உயிர் மட்டும் உங்கள்கிட்ட இருக்குன்னா உடல் இருக்குல்ல,
அந்த உயிரை தாங்குற உடல் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, கடவுள் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ உடல் நல்லா தானே இருக்குது. அப்போ கடவுள் ஏதோ ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க போதேன்னா அந்த உயிர் இருக்குது, இன்னும் உடலில் இருக்குது. அந்த உடல் நல்லா இருக்குன்னா சந்திரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருப்பார், ராசியில் மகரத்தில் நல்ல நிலைமையில் இருப்பார். அப்போ தான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. நான் சொல்கிறது சிலர் சங்கடமாக இருக்கலாம், என்னடா இருந்தாலும் இப்படி சொல்கிறாருன்னு. அப்படிலாம் நினைக்காதீங்க தயவுசெய்து. ஒரு மனிதனுக்கு எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் சொல்லுவோம் நம்ம, நான் ஏன்டா உயிரோடு இருக்கிறேன், நான் இருக்கிறத காட்டில் வேஸ்ட்டு, நான் இருக்கிறத காட்டில் போய் சேர்ந்துடலாம் அப்படிலாம் மனசுக்குள்ளே நினைப்போம். ஆனால் அதுக்கு அந்த அமைப்பு வராது. ஏன்னா உடல் வலுத்துருக்கும். அங்கே அந்த உடல் உயிரை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். சந்திரன் அங்கே ஸ்ட்ராங்காக இருப்பார். சரியா? இப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு கிரகத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா உடல் சந்திரன் தான், மனமும் சந்திரன் தான். அந்த மனதுக்கும் உடலுக்கும் உள்ள சம்பந்தத்தை கொண்டு வருவது சந்திரன் தான். ஏன்னா ரெண்டும் ஒன்றான தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். மனமும் உடலும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். சரி நேயர்களே, இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சில பேர் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணுமே சரியில்லாமல் இருக்கும். ஜனன ஜாதக அமைப்பும் சரியில்லாமல் இருக்கும், பிலோ ஆவரேஜாக இருக்கும். தசாபுத்தி அமைப்பும் சுத்தமாக நல்லா இருக்காது. அதுபோக கோச்சார அமைப்பும் நல்லா இருக்காது. இந்த ஜனன ஜாதக அமைப்பு சரியில்லைனாலே லக்கணாதிபதி வீக்காக இருப்பார். ஏன்னா ஜனன ஜாதக அமைப்புங்கிறது 4 பேரோட சம்மந்தப்பட்டது. லக்கணாதிபதி லக்கணம், ராசியாதிபதி ராசி, லக்கண சுபர்கள், இவங்க 3 பேரும் நல்லா இருக்கணும். 3 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா ஜனன ஜாதக அமைப்பு நல்லாயிருக்கும். 100க்கு 40 மார்க் போட்ட மாதிரி. பேஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குது. ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதை இடிச்சிட்டு எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். சரியா? ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா @% நல்லா போய்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்கு, குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருந்தாலுமே அந்த 16 வருஷம் குரு தசை நடக்கு பார்த்தீங்களா, அந்த 16 வருஷம் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. இடையில அந்த 16 வருஷம், இப்போ ஒருத்தருக்கு 74 பிறந்திருக்காரு வச்சுக்கோங்க, அவருக்கு இப்போ குரு தசை நடக்கும். சரியா? ஒரு 35 வயசுக்கு மேலே இருந்து நல்லா இருப்பார். 35 40 வயசுக்கு மேலே இருந்து ஒரு 56 வயசு வரைக்கும் நல்ல நிலைமையில் இருப்பார். ஒரு 16 வருடம் ஜனன ஜாதகத்தில் குரு லக்கண ரீதியாக நல்ல நிலைமையில் இருந்து குரு கெட்டு போகாமல் நல்ல இடத்துல உட்காந்து அவருக்கு சுத்தமாக இருந்தார்னா, சுபத்துவமாக விசேஷத்தன்மையோடு இருந்தார்னா 16 வருஷம் வாரி வழங்கிடுவார். தன்னோட காரகத்தை கொடுத்துருவார், கையில் காசை கொடுத்துருவார், புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். புத்திர பாக்கியத்தை ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும் புத்திர பாக்கியத்துக்கு முதலே கொடுத்துருவார். திருமணமானவனே கையில் பிள்ளையை கொடுத்துருவார். ஏன்னா பிள்ளையை கொடுக்குறக்கு தெய்வம் தான் குரு. புத்திர காரகன் அல்லவா, வஞ்சகரம் இல்லாமல் கொடுத்துருவார். இந்த காலகட்டத்தில் என்ன செய்வார்னா, பிள்ளைகளால் ஒரு நன்மையை கொடுப்பார். பிள்ளைகள் நல்லா படிக்கும், பிள்ளைகளுடைய வேலைவாய்ப்பு நல்லபடியாக இருக்கும், பிள்ளைகளோட திருமண வாய்ப்பு டக்குன்னு முடியும். ஏன்னா சில பேருக்கு புத்திர பாக்கியம் கொஞ்சம் வயசில் கிடச்சிரும். ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்ந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்நேரம் கஷ்டப்படுவாங்க. ஸோ ஒன்று இருந்தாலும் ஒன்று இருக்காது. ஆனால் குரு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா டக்குன்னு முடியும். அந்த குழந்தையால் அவன் கஷ்டப்பட மாட்டாங்க. பிள்ளை விஷயத்தில் பெருமைப்படுவாங்க. குழந்தை டயத்துக்கு பிறக்கும். திருமணமானவனே 1 வருஷத்தில் குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தை நல்லா படிக்கும், படித்து முடிச்சுன்னு அதுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சோடனே அதுக்கு திருமணமாகும், அது செட்டில் ஆயிரும். குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு குழந்தை விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருவார். கையில் காசையும் கொடுத்துருவார். ஒரு பெருந்தன்மை குணத்தை கொடுப்பாரு, பெரியவங்களை மதிக்க வைப்பார். அதேமாரி ஒரு பக்தியை கொடுத்துருவார், ஆன்மீக வழியில் நாட்டத்தை கொடுப்பார். ஸோ குரு ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார். மகர ராசிக்கு அவர் கெட்ட ஆதிபத்திய கிரகமாக இருந்தாலுமே நீங்கள் லக்கண ரீதியாக நல்ல இடத்துல உட்காந்துருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுத்துருவார். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த குரு தசை நடக்கிறவங்களுக்கு குரு ஒரு அமைப்பை கொடுத்துருவார். ஃபவுண்டேஷன் ஃபெயிலியராக இருந்தாலுமே தசாபுத்தி நல்லபடியாக போயிடும். அதுக்கடுத்து கோச்சார நிலைகளில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் வரணும். சரியா? அதில் 4 வருட கோள்கள் ராகு, கேது, குரு, சனி. இப்போ அதில் குரு நல்ல நிலைமைக்கு வராரு. கோச்சாரத்தில் குரு 1 வருஷத்துக்கு நல்ல நிலைமையில் வரதுனால கோச்சார நிலைமையும் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லபடியாக இருக்கும். ஓகே நேயர்களே, சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறையா இருக்குது. சரியா? நான் வேணால் தசாபத்தி போடும்போது இதை பற்றி நிறையா பேசுகிறேன். ஒவ்வொரு கிரகத்துக்குமே அந்த கிரகத்தோட ஆதிபத்திய விசேஷம், காரகத்துவம், அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும், அதோடைய இது எப்படி இருக்கும் அதை சொல்லலாம். வயதுக்கேற்ற மாதிரி பலன் கூட பிரித்து சொல்லலாம். 10 வயசு பையனுக்கு கிரக நிலை எப்படி இருந்தால் அந்த பையன் ஆரம்பகட்ட கல்வி எப்படி படிப்பான் அதை சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி உத்தியோக அமைப்பு, அதுக்கடுத்து திருமண அமைப்பு, புத்திர பாக்கிய அமைப்பு, அப்புறம் குடும்ப பொறுப்புள்ள உள்ள அமைப்பு, தலைவனாக இருக்கிற அமைப்பு, அப்புறம் நம்ம கடமையை முடிக்கிற அமைப்பு, இப்படி நிறைய இருக்குது. வயதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறும். ஆனால் அது பொதுவாக சொல்ல முடியாது, பொது வழியில் சொல்ல முடியாது. சில கட் ஆஃப் வச்சுக்கிட்டு வேணால் சொல்லலாம், சில கிரகத்தை எடுத்துக்கிட்டு வேணால் சொல்லலாம். இப்போ சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா 50 வயசில் சொல்லலாம். ஏன்னா 50 வயசில் தான் ஒரு ஆணா பெண்ணா ஒரு குடும்ப பொறுப்புக்கு வருவாங்க. அந்த குடும்ப பொறுப்பு வரும்போது சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. பிள்ளைகளும் பொண்டாட்டியும் அப்படி வீட்லேயே இருக்கும். என்னம்மா ஆச்சு புருஷன் எங்கம்மா அப்படின்னு கேட்டோம்னா, என்ன இருந்தாருங்க போனார் ஆளை காணோம், இல்லைனா இருக்கிறாரு வீட்டில் இருக்கிறாரு பிரயோஜனம் இல்லை, அவரெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு, நான் தான் வேலைக்கு போகிறேன் பிள்ளையை காப்பாற்றுறேன் அப்படிம்பாங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு அந்த ஆணோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா சூரியன் கெட்டு போயிருப்பார். அவன் அந்த தலைவன் அந்த பொறுப்பான இடத்துல இருக்கும்போது சொதைப்பிடுவான், குடும்பத்தை பார்க்க மாட்டான்.
ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா காரையும் பண்ணியிருப்பான். நல்லா படிச்சிருப்பான், ஒரு வேலைக்கு போயிருப்பான், கல்யாணம் பண்ணியிருப்பான், குழந்தைய பெற்றிருப்பான், சந்தோஷமாக இருந்திருப்பான். அந்த பொறுப்பான இடத்துல தலைவன் அந்த ஸ்தானத்துக்கு அந்த பொசிஷனுக்கு வரும்போது சொதப்பிடுவான், அவனால் செய்ய முடியாது. ஏன்னா சூரியன் கெட்டு போயிருப்பார். ஸோ அந்தந்த இடத்துக்கு அந்தந்த காலத்துக்கு உள்ள கிரகங்கள் ஜனன ஜாதகத்தை நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்கவுங்க அந்தந்த வேலையை செய்வாங்க. சரியா? சில குடும்பத்தில் தாத்தா பேரனை பார்த்துட்டு இருப்பார், தான் பிள்ளையும் பார்த்துட்டு பிள்ளையோட பிள்ளையும் பார்க்குற தாத்தாமார்கள், ஆச்சிமார்கள், பாட்டிமார்கள் நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கடமை, அந்த கிரகங்கள் நல்லா இருக்கும். ராகு கேதுகள் நல்லா இருப்பாங்க. ராகு கேதுகள் நல்லா இருக்கிறவங்க பேரம்பேத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அவங்கள எடுத்து வளர்ப்பாங்க, ரொம்ப மெனக்கிடுவாங்க. ஓகே நேர்களே, நிறைய பேசிகிட்டே இருக்கிறேன். இன்னொரு நாள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை போடுறேன். இப்போ புதனுக்காக தான் ஆரம்பித்தேன். புதன் உதயமாக இருக்கிறாரு, நல்லபடியாக இருக்கும். சரியா? நல்லாவே நல்லாவே நடக்கும். நீங்களும் நல்ல மனதோடு இருப்பீங்க. நல்ல மனது இருந்தால் தான் நானே இவ்வளோ நேரம் பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாம் இறைவன் செயல். அந்த இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.